அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் பிளானை பற்றி பார்க்கலாம். அம்ரித் பாலை பற்றி நம்ம எடுத்துட்டோம் முதல்ல எல்லாமே. ஸோ இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் பிளான்ஸ் 3 தான் இருக்கு குழந்தைகளுக்கு போடுறதுல. அம்ரித் பால், இன்னொன்று சில்ட்ரன்ஸ் மணி பேக், இன்னொன்று வந்து ஜீவன் தருண். ஸோ ஜீவன் தருண் எத்தனை பேர்த்துக்கு லேட்டஸ்ட் சேஞ்ச் ஏதாவது இருக்காது நான் அதை சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். சரி, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. children's money back plan 732. It is Jeevan Tarun 734. Children's money back plan 734க்கு நம்மளுடைய குறைந்தபட்ச நுழைவு வயது இப்போ 1/10/2024 பின்னாடி ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. முதல்ல 90 நாளாக இருந்தது. இப்போ மினிமம் 30 days கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும். குழந்தை பிறந்து 30 நாள் முடிஞ்சிருந்தா போதும். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 12 வயசு வரையும் இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ல வந்து டேர்ம் வந்து 25 வயசு, 25 வருஷம், 25 வயசு மைனஸ் குழந்தையோட ஏஜ் என்ட்ரி, அது என்ன வருஷம் இருக்கோ அதே தான். இன்கேஸ் ஆஃப் வந்து குழந்தைக்கு பாலிசி போடுறப்ப இப்போதான் குழந்தை பிறந்திருக்குன்னா 30 நாள் அப்படின்னா 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25 வருஷம் டேம். அதுக்கு பிரீமியம் செலுத்தும் காலமும் அதே டேம் தான். எத்தனை வருஷம் நம்ம போட்டிருக்கோமோ அதே தான், சேம். அது எதுவும் மாறல. மினிமம் சம்மர்ஸும் 2 lakhs, மேக்ஸிமம் நோ லிமிட்டு. மோடு வந்து ஆஃபலி, இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி, எஸ்எஸ், நாச்சு, இநாச்சு, இது எல்லாமே உண்டு. இதில் வந்து சர்வைவல் பெனிஃபிட் இருக்கு இல்லையா? பணம் கட்டுறது வந்து 25 வருஷம் ரெகுலராகவே ஃபுல்லாகவே பணம் கட்டணும். ஆனால் இதுக்கு வந்து குழந்தைங்களுடைய 18 வயசு குழந்தைங்களுடைய மேற்படிப்புக்காக இந்த பிளான். 17 வருஷத்துல +2 முடிச்சு ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஸோ 18ல இருந்து அந்த ரெகுலரா 18, 20, 22, 25 அது மாதிரி சர்வைவல் பெனிஃபிட்டும் மெச்சூரிட்டி சேர்ந்து வர மாதிரி. இதில் 18 வயசு ஆகிறப்ப 20% ஆஃப் சம்மர்சூல் கையில் கொடுப்பாங்க. 20 வயசு வர்றப்ப 20% ஆஃப் சம்மர்சூல் கொடுப்பாங்க. ஏஜ் 22ல 20% ஆஃப் சம்மர்சூல் கொடுப்பாங்க. ஸோ 60% கொடுத்துருவாங்க. ப்ளஸ் மெச்சூரிட்டியில் வந்து 40% ஆஃப் சம்மர்சூல், அதாவது 25வது வயசுல 40% ஆஃப் மெச்சூரிட்டி சம்மர்சூலும் ப்ளஸ் சிம்பிள் ரிவர்சரி போனஸ். அந்த போனஸ் வந்து நம்ம அந்த டேர்ம் எத்தனை வருஷம் பணம் கட்டியிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்குரிய போனஸும் ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸும் இந்த பிளான்ல கொடுத்துருவாங்க. டெத் பெனிஃபிட் வந்து இப்போ குழந்தைக்கு பாலிசி எடுக்கிறோம், அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, பாலிசி எடுத்த தேதியிலிருந்து 2 வருஷம் அல்லது 8 வயது அந்த குழந்தைக்கு பூர்த்தி ஆகிருக்கணும். இது ரெண்டும் எப்போ முன்னாடி வருதோ அப்போ வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆரம்பிக்கும். ஆனா இந்த பிஃபோர் தி டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அந்த ரிஸ்க் கவரேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஏதாவது இறந்துட்டாங்கன்னா எவ்வளவு பிரீமியம் கட்டிருக்காங்களோ அந்த பிரீமியம், அந்த ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டோம். பிரீமியம் ப்ளஸ் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஆர் ரைடர்ஸ் ஷால் பி பேமெண்ட், அதெல்லாம் கழிச்சிருவாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் பணம் கட்டிருக்கோம், ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இது பண்ணிக்குவாங்க. இதே இது வந்து பிரீமியம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளுக்காக இது நம்மளுக்கு பிரீமியம் பெனிஃபிட் ரைடரும் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் போட்டும் இன்கேஸ் ஆஃப் குழந்தைக்கு வந்து அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு முன்னாடி
அந்த குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுனாலும் இந்த பிரீமியம் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த ரைடர் பிரீமியம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரைடர் பிரீமியம் வந்து அப்பாவுக்கு தான், குழந்தைக்கு இல்லை. அவன் கேஸா அப்பா ஒரு பணம் கட்டிட்டு இருக்க சமயத்தில் அப்பாவுக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சா தொடர்ந்து பிரீமியத்தை வெயிட் போடுறதுக்காக தான் அது. ஸோ கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு முன்னாடியே குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுன்னா கட்டின பிரீமியம் மட்டும் தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா அது சம்மசூடு அண்ட் லெப்த் எவ்வளோ சம்மசூடு போட்டிருக்குமோ அந்த சம்மசூடு ப்ளஸ் சிம்பிள் ரிவைசரி போனஸ் டில் தி டேட் ஆஃப் டெத். அந்த டேர்ம் எந்த வருஷத்துல எத்தனை வருஷம் இறக்குறாங்களோ அத்தனை வருஷத்துக்குரிய இது வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் அது சேர்த்து நம்மளுடைய அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. லோன் வந்து ஒரு வருஷம் கட்டியிருந்தா போதும். ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எப்போ வேணாலும் லோன் எடுத்துக்கலாம். சரண்டரும் இந்த பேட் வேல்யூ அக்குமேட் ஆகிறது வந்து ஒரு வருஷத்துல ஆயிரும். ஸோ அதனால வந்து சரண்டர் வேல்யூ ஒரு வருஷத்துல இருக்கிறதுனால லோனும் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, சரண்டர் உண்டு. பட் லோனுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா அது குழந்தையினுடைய படிப்புக்காகத்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். குழந்தையினுடைய படிப்புக்காகத்தான் அதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம லோன் வாங்க முடியும். லோன் ஃபார்ம்ல பின்னாடி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம்ல வந்து பின்னாடி போய் ஒரு காலமே இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை சைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. இதுல ரைடர் வந்து ஒன்லி ஃபார் பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் மட்டும்தான். இது எதுக்குன்னா குழந்தையினுடைய 12 வயசு வரையும் அந்த பாலிசிக்கு நம்ம பண்ணுவோம். 12 வயசுக்குள்ளதான் மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி இருக்கு. ஸோ பாலிசி எடுக்கிறப்பையும் நம்ம வந்து பிரீமியம் பெனிஃபிட் எடுக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிரீமியம் அப்ளிகபிள் டு தி லைஃப் அசூரன்ஸ் 25 வயசு வரையும் அந்த குழந்தை பாலிசியில் வந்து மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜே வந்து 25 வயசு தான். ஸோ அதனால வந்து 25 வயசு வரையும் தான் இன்சூரன்ஸ் அந்த பிரீமியம் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அந்த பிரீமியம் பெனிஃபிட் போடுறதுக்கு அப்பா போடலாம், அம்மா போடலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா பேரும் 3 பேருமே நம்ம பாலிசியை ப்ரப்போஸ் பண்ணலாம். பட் பிரீமியம் பெனிஃபிட்ல வந்து அப்பாவுக்கு மட்டும் கொடுக்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. அம்மாவுக்கு கொடுக்கறதா இருந்தால் அவங்க கேட்டகரி 1 and 2 இருந்தால் மட்டும்தான் இந்த பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் கொடுப்பாங்க. அதுலேயும் பேரண்டோட இன்சூரன்ஸ் இல்லாமல் 25 லட்சம் ரூபா வரையும் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே பாலிசி கொடுத்தாங்கன்னா பிரீமியம் பெனிஃபிட் அப்பாவுக்கு கொடுத்தாங்கன்னா பேரண்ட் இன்சூரன்ஸ் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே போயிட்டா 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டா ஈக்குவல் டு பேரண்ட் இன்சூரன்ஸ் இருக்கணும். இதுதான் சில்ட்ரன்ஸ் மணி பேக்குடைய பிளான். இதுல மெச்சூரிட்டிக்கும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் உண்டு, டெத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் உண்டு. மெச்சூரிட்டினா அந்த 25வது வயசுல வரக்கூடிய பிரீமியத்துல அதை வாங்குறத 5 வருஷத்துலயும் வாங்கிக்கலாம், 10 வருஷமும் வாங்கிக்கலாம், 15 வருஷத்துலயும் வாங்கிக்கலாம். அந்த ஒரு மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் உண்டு. டெத்லையும் மெச்சூரிட்டி ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த பிளான்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. இல்லைன்னா அடுத்து போலாம். இல்ல மெச்சூரிட்டியில வந்து 18 இயர்ஸ் இருந்தாலும் எஸ்பி கொடுக்குறாங்க. 18 அது வந்து மெச்சூரிட்டி வந்து 25, 18 வந்து சர்வைவல் பெனிஃபிட்னே. எஸ்பி தான் கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி 15 வயசுலேருந்து வாங்கலாமா? ஆமா, இது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். ஆமா, மெச்சூரிட்டியில நான் சொல்றது. மெச்சூரிட்டி ஆகிறப்ப ஒரு லம்சம் அமௌண்ட் மற்ற எல்லா பாலிசிகளுக்கு இருக்கிற செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் இதுக்கும் உண்டு. மெச்சூரிட்டி 25 வயசுல வாங்குறதுக்கு போல எனக்கு வேணாம் சார், நான் 5 வருஷத்துல வாங்கிக்கிறேன் சார், மொத்தம் இப்போதைக்கு வேணாம் சார் அப்படின்னு நினைச்சா நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா? எஸ்பி சொல்லுமா. எஸ்பி அமௌண்ட் வந்து தள்ளி போட்டு வாங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த பிளான்ல எஸ்பி அமௌண்ட் தள்ளி போட்டு வாங்க வாய்ப்பு இல்லை. நான் அதை சொல்றேன். நான் அடுத்து தருண்ல முடிச்சுட்டு அதை நான் சொல்றேன். அது இல்ல, இந்த பிளான்ல எஸ்பியை தள்ளி போட்டு வாங்க முடியாது. ஓகே. அதே மாதிரி எல்ஐசியுடைய ஜீவன் தருண், இந்த பிளான் 734. இதுக்கும் மினிமம் ஏஜ் என்ட்ரி வந்து 30 நாள் முடிஞ்சிருக்கணும். மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 12 வருஷம் குழந்தைக்கு. இதுல டேர்ம் வந்து 25 மைனஸ் ஏஜ் என்ட்ரி. டேர்ம் வந்து 25 வருஷம் தான். மெச்சூரிட்டி ஏஜ் 25 தான்.
ஆனா இதுல மட்டும் பிரீமியம் செலுத்தும் காலம் வந்து 20 மைனஸ் ஏஜென்ட் என்ட்ரி. அதாவது குழந்தையோட வயசு 0, பாலிசி எடுக்கிறாங்க. டேர்ம் எத்தனை வருஷம் கட்டணும்னா 25 வருஷம் தான் மெச்சூரிட்டி. அதுதான் டேர்ம் மெச்சூரிட்டியில. பிரீமியம் செலுத்துற காலம் வந்து குழந்தையுடைய 20 வயசுக்கு உள்ள 20ஆவது வயசுல பாலிசி பிரீமியம் செலுத்தும் காலம் முடிஞ்சிடணும். ஸோ அப்ப 20 வயசுனா 0 வயசுல போட்டாங்கன்னா 20 வருஷம் பணம் கட்டணும். 5 வயசுல போட்டாங்கன்னா 15 வருஷம் மட்டும் பணம் கட்டினா போதும். 12 வருஷம் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் போட்டாங்கன்னா 20 மைனஸ் 12 8 வருஷத்துல இந்த பாலிசியை நிறைவு செஞ்சிருவாங்க. இதுக்குரிய போனஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபுல் டேர்ம் கொடுப்பாங்க. பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு மட்டுமல்ல, ஃபுல் டேர்முக்கு கொடுப்பாங்க. இப்ப குழந்தையுடைய வயசு 12 வயசு என்ட்ரி ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 20 மைனஸ் 12 8 வருஷம். 8 வருஷத்துக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க. பிளஸ் ஒரு 5 வருஷம், அந்த 25 5 வருஷம் 13 வருஷத்துக்கு போனஸ் கொடுப்பாங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மினிமம் சம்மர்ஸ் 2 lakhs, மேக்ஸிமம் சம்மர்ஸ் வந்து நோ லிமிட். இதுலயும் மோடு வந்து ஆஃபர்லி, இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி, எஸ்எஸ், நாச், இநாச். ஸோ இது வந்து மினிமம் கண்டிஷன் தான். இப்போ வந்து சர்வைவல் பெனிஃபிட் வந்து இந்த பிளான்ல இருக்கு, அந்த பிளான்ல இருக்கு. சரி, இந்த சர்வைவல் பெனிஃபிட்ல ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் வந்து இன்னும் சொல்ல போனா ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் மாறுபடும். ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் மாறுபடும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 1னா நோ சர்வைவல் பெனிஃபிட், அதாவது குழந்தையுடைய 20 வயது வரையும் பணத்தை கட்டிடுவோம். அதுக்கப்புறம் எனக்கு வேணாம் சார், நான் அதுக்கப்புறம் எனக்கு 20, 21, 22, 23, 24 எனக்கு அந்த கொடுக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த 5 வருஷமும் எனக்கு வேணாம் சார், நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னா 25ஆவது வயசுல 10% அந்த 100% ஆஃப் சம்ம சூடும் பிளஸ் சார் இது மெச்சூரிட்டி ஆகிறப்ப என்ன கிடைக்கும் பிளஸ் சார் அந்த போனஸ் பிளஸ் ஃபைனல் செல் போனஸ் அது வந்து கிடைச்சிரும். ஆப்ஷன் 2னா 4 ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அது 0, எனக்கு எதுவுமே சர்வைவல் பெனிஃபிட் வேணாம் சார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் 2ல வந்து 5% ஆஃப் 5% வந்து சம்மர்சூல கொடுத்துருவாங்க. எப்பனா 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, 23 வயசு, 24 வயசு. ஸோ இந்த 5 வருஷத்துல 5% கொடுக்குறப்ப ஐஎன்ஜி 25% கொடுத்துருவாங்க. ஸோ 25ஆவது வயசுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75% ஆஃப் சம்மர்சூலும் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் செல் போனஸ் இது வந்து கிடைக்கும். ஆப்ஷன் 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10% ஆஃப் சம்மர்சூல் கொடுப்பாங்க. எப்பனா ஏஜ் வந்து 20, 21, 22, 23, 24. இது வரிசையா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான்ல எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தான் பணம் கொடுப்பாங்க. 20, 22, 18, 20, 22, 25 மெச்சூரிட்டி ஆகும். இதுல வந்து வருஷம் அந்த குழந்தையுடைய படிப்பு செலவுக்கு வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக. 25ஆவது வயசுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% போனஸும் சம்மர்சூலும் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் டிசைல் போனஸ் சேர்த்து கொடுப்பாங்க. ஆப்ஷன் 4ல வந்து 15% ஆஃப் சம்மர்சூல் கொடுப்பாங்க. 15, 75 போக 25ஆவது வயசுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% ஆஃப் சம்மர்சூலும் கொடுப்பாங்க. பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் டிசைல் போனஸ் கொடுப்பாங்க. இப்ப கார்த்தியா யாரு கேட்டாங்கன்னு தெரியல. சர்வைவல் பெனிஃபிட்டை வந்து நம்ம இப்ப வாங்க வேணாம், நான் எப்ப வேணாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கி கொள்ளலாம். அதற்கு எப்போ உங்களுக்கு தேவையோ, இப்ப இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஒரு 10,000 ரூபா 1 லட்ச ரூபா வருதுன்னா இந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு எப்ப வேணும் அப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி முதல்ல லெட்டர் கொடுத்துடணும். பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஏன்னா எப்பயுமே இந்த பேமெண்ட் 6 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் போடுவாங்க. ஸோ இப்போ அந்த சர்வைவல் பெனிஃபிட் போகிறதுக்கு ஒரு நாளைக்கோ முன்னாடி கூட கொண்டுட்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அந்த பேமெண்ட்டை நிப்பாட்டி வைக்கக்கூடிய வசதி இருக்கு. நம்ம பிராங்கை செஞ்சு கொடுக்குறாங்க, மற்ற பிராங்கை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ரூல் இருக்கு. அப்படி பண்ண போறப்ப எப்ப வேணாலும் நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு இப்போ வாங்கியிருக்கீங்க,
ஒரு 2 மாசம் கழிச்சு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து எல்ஐசியில வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம சர்வைவல் பெனிஃபிட்டை வந்து நம்ம மெதுவா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்குறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து சில்ட்ரன்ஸ் மணி பேக்ல கிடையாது. இதுல மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் தேவைப்படுறப்ப சர்வைவல் பெனிஃபிட்டை ஒத்தி வச்சு வாங்கிக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ஷன்ல இப்போ நீங்க பாலிசி எடுக்கிறீங்க. பாலிசி எடுக்கிறப்ப ஆப்ஷன் ஒன்று கொடுத்துடுறீங்க. ஆனா மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு, அதாவது சர்வைவல் பெனிஃபிட் ஆரம்பிக்கிற 20 வயசுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு திடீர்னு தோணுது, நம்ம சர்வைவல் பெனிஃபிட் வாங்காம போட்டிருக்கோம், இப்போ நம்மளுக்கு அது இடைய படிப்புக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சா இப்போ வாங்கிக்கலாம். 1/10/2024 பின்னாடி வரக்கூடிய இதுல வந்து அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை வந்து வாங்குற மாதிரி ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா அப்ப வந்து சொன்னேன் இல்லையா, பாலிசி எடுக்கிறப்ப என்ன ஆப்ஷன் கொடுக்குறோமோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் மாறுபடும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் பிரீமியத்தை வந்து நம்ம எல்ஐசியில கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை என்ன ஆப்ஷன்ல நம்ம கேட்குறோமோ அந்த ஆப்ஷன்ல கொடுத்துடலாம். அப்படிங்கிறதான் இந்த பிளானோட இன்னொரு மகப்பெரும் பலம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் 4 போட்டுட்டு எனக்கு வந்து ஆப்ஷனை மாத்தி கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷன் 4க்கு தான் பிரீமியம் கூட வரும். அதனால வந்து ஆப்ஷன் 4க்கு போயிட்டு எனக்கு 10% கொடுங்க, எனக்கு வேணாம், ஒரு ஆப்ஷன் 1 கொடுங்க அப்படின்னு நம்ம மாற்ற முடியாது. அதாவது லோவர்ல இருந்து ஹைக்கு போகலாம், ஹைல இருந்து லோவருக்கு வர முடியாது. இந்த ஆப்ஷன் மாத்துறதுல அந்த ஒரு இது ஒன்று இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, ஒரு 5% சேர்த்து வரணும்னு நினைச்சா ஆப்ஷன் 4க்கு வாங்கிக்கலாம். அப்போ ஆப்ஷன் 3க்கும் ஆப்ஷன் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் பிரீமியத்தை நம்ம கட்டிட்டு நம்ம ஆப்ஷன் வந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்க போறப்ப சர்வைவல் பெனிஃபிட் வந்து எந்த டயத்தில் நம்மளுக்கு தேவையோ அந்த டயத்தில் பர்பஸ் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பீமாஸ்ரீக்கு வந்து வெயிட் பண்ணி பீமாஸ்ரீலையும் அந்த எஸ்பி பெனிஃபிட்டை வந்து டிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வாங்குறப்ப 4% இப்போதைக்கு கொடுக்குறாங்க. டிபெண்டிங் அப்பார்ட் அந்த டயத்தை பொறுத்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இதில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. டெத் பெனிஃபிட் இதே மாதிரி தான். ப்ரீமியம், அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து குழந்தை பாலிசி எடுத்து 2 வருஷம் அல்லது 8 வயது உள்ள முன்னாடி எது வருதோ அதை வந்து எடுத்துக்குவாங்க. அப்போதான் டேட் ஆஃப் கமர்ஷியல் ரிஸ்க்கு. முன்னாடியே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுன்னா கட்டின பிரீமியத்தை மட்டும் கொடுப்பாங்க. ரைடர்ஸ் பிரீமியம் ஏதாவது கொடுத்துருந்தா கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஆஃப்டர் டேட் ஆஃப் காமன் ரிஸ்க்கு அப்புறம் போட்டிங்கன்னா இதுல வந்து 120% ஆஃப் சம் வசூல். இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 12,50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ப்ளஸ் சிம்பிள் ரிவைசரி போனஸ் ஆஃப் தி டேர்ம் ஆஃப் டெத்து ப்ளஸ் ஃபைனல் எடிஷனல் போனஸ் ஷால் பி பேயபிள். இதுதான் கொடுப்பாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான்ல எஸ்யூசிக்கு வந்து 100% எடுத்துக்குவோம். அதனால டெத் சம்மஸோட 100% தான். தருண்ல மட்டும் 125% கொடுப்போம். ஸோ அதனால 125% கொடுப்போம். இதுக்கும் லோன் உண்டு, இதுக்கும் சரண்டர் உண்டு. மைனர் லைஃபுக்கு என்ன எல்லா பாலிசிகளும் கூட கண்டிஷன் தான். 1 வருஷம் கட்டியிருந்தா போதும், அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை. இதுக்கும் பிரீமியர் பெனிஃபிட் ரைடர் உண்டு, அதே கண்டிஷன் தான். 5 வருஷத்துக்குள்ள பாலிசி எடுக்கிறப்ப பிடபிள்யூடி போடணும்னு கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஆனால் மினிமம் 5 வருஷமாவது இருக்கணும். 25 வயசு வரை தான் இந்த பிரீமியம் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளானும் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 25 தான். ஸோ அதனால அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கவரேஜ் எடுக்கிறதுக்கு வந்து வயசு வந்து குழந்தையுடைய வயசு, அப்பாவோட வயசு அதிகபட்சம் 70 வயசுலேயே முடிஞ்சிடும். ப்ரொப்போசர் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருந்தாங்கன்னா கேட்டகரி 1 and 2 லேடியா இருக்கணும். கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இதை கொடுக்க முடியாது, பட் ப்ரொப்போசரா முன்மொழியலாம். வித்து இந்த கஸ்டமருடைய அந்த அப்பா அம்மாவுடைய கன்சென்ட் வாங்கிக்கணும். என்னுடைய குழந்தைக்கு வந்து இவங்க என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய மாமனார் என்னுடைய தந்தை வந்து பாலிசியை கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி கன்சென்ட் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அஸ்பர் தான் ரூல் வரும். அதனால அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் உண்டு. மெச்சூரிட்டியில் வாங்கக்கூடிய அமௌண்ட் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மெச்சூரிட்டியில் தான். நான் எல்லாமே மெச்சூரிட்டி அல்லது டெத்தில் தான் வாங்க முடியும். டெத்துக்கு வந்து யார் முடிவு பண்ணோம்னா அப்பா தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா 18 வயசு ஆன போய் நம்ம நாவடி போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த மைனர் லைஃப் பாலிசியை பொறுத்தவரை என்னன்னா 17 வயசு வரையும் இருக்கும். 18 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா நாவடி கொடுக்கணும். அப்போ கொடுக்குறப்ப ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
அந்த 3 வருஷம் தான் இருக்கும். இப்போ அப்போ வந்து மைனர்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் உண்டு. இப்போ ஆக்ஷன் பெனிஃபிட் ரைடர் வந்து மெச்சூர் மினிமம் அந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம்லாம் கண்டிஷன்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஆக்ஷன் மைனர் ஆயிட்டாங்கன்னா, மேஜர் ஆயிட்டாங்க, மைனர் வந்து மேஜர் ஆயிட்டாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு நாமினேஷனை கொடுத்துருங்க. நாமினேஷன் கொடுத்துட்டு அதுலேயே ஏபி பிரீமியத்தையும் அப்ஜெக்ட் பண்ணோம்னா அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு ஆக்ஷன் பெனிஃபிட் பிரீமியத்தையும் நம்ம சேர்த்து கொள்ளலாம். சேர்த்துக்கிட்டா அந்த 25 வயசு வரையுமே ஏபி பெனிஃபிட்டும் இதுல உண்டு. தேங்க்யூ. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம் இருக்கு. கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு. ஏதாவது நான் சொல்லி கொடுத்ததுல டவுட் இருக்கா? இப்போ இதுல சர்வைவல் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு 18 இயர்ஸ் ஆன பிறகு கிடைக்கும் பொழுது அவங்க மேஜர் ஆயிடுறாங்க இல்லையா, அதனால அவங்க அக்கௌண்ட் போகுமா எல்லாமே இல்ல அதாவது பணம் கட்டுவது மட்டும்தான் நம்ம வேலை. சர்வைவல் பெனிஃபிட் எந்த பண பயன்களும் அந்த லைஃப் குழந்தைக்கு தான் போகும், அப்பா அம்மாவுக்கு போகாது. இன்கேஸ் அவங்க தரல, இப்ப பையனுடைய அவனுக்கு 18 இயர்ஸ் ஆன பிறகுதானே ஆமா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆமா இணைப்போம். அப்ப ஆமா தராத பட்சத்துல ஃபாதருக்கு தானே போகும். கிடையாது. போடவே மாட்டாங்க. அந்த குழந்தையுடைய 18 வயசு முடிஞ்சு 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகி 19வது வயசுல தான் அது ஆரம்பிக்கும். அப்ப மேஜருடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நம்ம கொடுக்கணும். மேஜர் அக்கௌண்ட்டுக்கு சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், மைனர் அக்கௌண்ட் இருக்கும். மைனர் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் போகாது, மேஜர் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அதை வந்து மேஜர் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே அந்த குழந்தைக்கு தான் போகும். பணம் கட்டுவது மட்டும் நமது கடமை. பெனிஃபிட் வாங்குறது எல்லாம் அந்த குழந்தை தான் வரும். ஓகேவாக்கா? ம் ஓகே. இல்ல ஷானோடது அவங்க அவருக்கு போடுறாங்களே, அதனாலதான் கேட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் போடக்கூடாதுக்கா, அது மாத்தணும். அப்படி போட்டிருந்தா தப்பு. நம்ம தம்பியுடைய இதை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்து மாத்துங்க. ஏன்னா நேத்து ஒரு கேஸ்க்கு அப்படித்தான் பண்ணணும். அதே மாதிரி இவங்க கலை செல்வி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிளைண்ட் கூட ஒரு தடவை மேஜர் ஆகி அது மைனர் அக்கௌண்டா இருந்து அந்த மைனர் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் போயிருச்சு கொடுக்கவும், ஆனா எடுக்க முடியல. அப்புறம் மைனர் அக்கௌண்ட் வந்து மேஜர் அக்கௌண்ட்டுக்கு மாத்தின பின்னாடி தான் பேமெண்ட் எடுக்க முடிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே. நேத்து கூட ஒரு கஸ்டமருக்கு வந்து சர்பில் பெனிஃபிட் போகுது, 23/7 போகுது. அது அங்க லோன் வாங்கியிருக்காங்க. லோன் வாங்குறப்ப அப்பாவுடைய அக்கௌண்ட்டை கொடுத்து தான் லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ லோன் வாங்குறதுனால என்ன வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சது போக எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே லோன்ல கழிப்பாங்க. கழிச்சுட்டு லோன் வந்து சர்வைவல் பெனிஃபிட்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா பார்ட்டிக்கு போகும். பார்ட்டிக்கு மீன்ஸ் குழந்தைக்கு போகும். அப்படி இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்ப லோன் பார்ட்டி வந்து என்ன கேட்குறப்ப என் அக்கௌண்ட்டுக்கே வந்துடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. பட் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய அக்கௌண்ட்டை வாங்கி ஆதார் கார்டையும் அவனுக்கு நெஃப்டி டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம். கொடுத்தா தான் அவருக்கு தான் போகும். ஸோ இந்த கேஸில் வந்து லோன் அதிகமாக வாங்கியிருக்காங்க, அதனால சர்வைவல் பெனிஃபிட் கம்மியாக தான் வரும். அதனால சர்வைவல் பெனிஃபிட் கம்மியாக வர்றப்ப லோனுக்கு தான் அட்ஜஸ்ட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிடிக்காம இருந்தால் அப்பாவுக்கு போட்டிருக்க கூடாது. ஏன்னா அப்படி எப்படி மிஷின் எடுத்துக்குதுங்கிற, இப்போ நெஃப்ட்ல வந்து டக்குன்னு போட்டால் போயிருது. அது ஒரு பெரிய டிராபேக். ஒரு சிலருக்குலாம் டெத்து கிளைம்லாம் தெரியாமல் மாற்றி ஏற்றி விட்டு அது பேமெண்ட்டும் போய் அது ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால மேக்சிமம் 18 வயசு ஆயிருச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய அக்கௌண்ட்டை வாங்கி கொடுத்துறது தான் நல்லது. சார் இப்ப என்கிட்ட இதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க சார். ஆ அது என்னன்னா சரண்டர் கேஸ் சார். அவன் வந்து ஒரு 4 வருஷம் கட்டியிருக்காப்ல. ஓ ஆனா பேமெண்ட் எல்லாம் இது அக்கௌண்ட் வந்து இப்ப மேஜர் அந்த பையன் சரி. போய் அக்கௌண்ட் கிளைமுக்கு எல்லாம் கொடுக்குறப்ப ஃபாதரோட அக்கௌண்ட் தான் வேணும், ஏன்னா பாலிசி போட்டப்ப நீங்க மைனரு, அதனால நாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டு விடுவோம்னு சொல்லி திருநெல்வேலி பிரான்ச்சுங்க சார் திரும்ப அதாவது கொடுத்து விட்டாங்க எல்லாத்தையும். திருநெல்வேலி பிரான்ச்னா அப்படி ஒரு டவுட்னா எனக்கு நீங்க கூப்பிடுங்க. அது ஆக்சுவலாக சரண்டர் என்னன்னா, ஆஹ், அந்த 4 வயசுன்னு இருக்கு இல்லையா, அப்ப வந்து என்ன நடக்கும்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கா
ரிஸ்க் இல்ல இல்ல கவரேஜ்ல ரிஸ்க் கவரேஜ் இல்ல அந்த சார். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைய அவர் மைனர் சார். இப்போ 1 இயர் 18 வயசு ஆயிருச்சு. இப்ப ஓகே ரீசெண்டா தான் போட்டிருக்காங்க அவங்க. அப்படி இருக்கப்ப போய் கிளைம் சரண்டர் பண்றப்ப கமர்ஸ்மெண்ட் எப்ப இல்ல கமர்ஸ்மெண்ட் எப்ப கமர்ஸ்மெண்ட் எப்ப கமிட்மெண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் சார். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது பண்ணிருந்தாங்க, போட்டிருந்தாங்க பாலிசி பண் எடுத்தது. பண்ண சரண்டர் வந்து அப்பாவுக்கு போகாது கொடுக்க கூடாது, இவருக்கு தான் கொடுக்கணும். அதுல 2 கண்டிஷன் இருக்கு. அதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் கட்டி பெய்டப் ஆயிருந்துச்சுன்னா, இப்ப பெய்டப் கேஸ் தானே அது, இல்ல ரெகுலரா கட்டிட்டு ஆமா இருக்காங்களா? சார். இல்ல இல்ல பெய்டப் பெய்டப் தான் பெய்டப். பெய்டப் கேஸா இருந்தா அந்த பெய்டப் ஆகிற சமயத்துல அந்த பையன் மேஜர் ஆகியிருந்தா மேஜருக்கு தான் கொடுக்கணும். மேஜர் ஆகாம இருந்திருந்தா பேரண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா எங்க பிரான்ச்ல ஒரு கேஸ் அப்படி நடந்துச்சு. ஸோ அந்த பெய்டப் வேல்யூ வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு முன்னாடியா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு பின்னாடியான்னு பார்ப்பாங்க. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு முன்னாடி இருந்தா அப்பாவுக்கு கொடுப்பாங்க. கமர்ஷியல் ரிஸ்க்கு பின்னாடி வந்து அந்த ரிஸ்க் ஆரம்பிச்சு பிரீமியம் கட்டி இருந்தா இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது டவுட்னா நான் நம்பர் தரேன், நீ நேரா கூட பேசு. அங்க விஜயலட்சுமின்னு ஒரு அக்கா இருக்காங்க, நம்ம திண்டுக்கல் 1ல இருந்து தான் அங்க அட்மின் மேனேஜரா போயிருக்காங்க, ஏடிஎம்மா போயிருக்காங்க. ஸோ அங்க நீ நேரா கூட போனீங்கன்னா அங்க போயிட்டு கூட எனக்கு கூப்பிடு, நான் சொல்றேன். சரி. சரியா? ஓகே. ஓகே. வேற எனி டவுட்? மொத்தம் இன்னைக்கு 9 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? 3 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த போதும். இன்னொரு வந்து என்னன்னா, சில்ட்ரன்ஸ் மணிபேக்கும் ஜீவன் தருணுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் தருண்ல டேர்ம் ஃபுல்லா கட்டுவோம், பிரீமியமும் கூட தான் இருக்கும். ஜீவன் தருண்ல பிரீமியம் கம்மியா, வருஷம் கம்மியா கட்டுவோம், சம்பளத்தோட விட குறைச்சு தான் கட்டுவோம். அதுல வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் வரும். இது வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இது வருஷம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து 2 பிளானும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனாலும் நீங்க கொடுக்கலாம், இல்ல ஜீவன் தருண்ல கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பட் மைனர் லைஃப்ல மேக்சிமம் வந்து பிரீமியம் பெனிஃபிட்டோட சேர்த்து போறது பெஸ்ட். மெடிக்கலுக்கு பயந்து போடாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஸ்க் கவரேஜ் வந்து அன்சர்டன்டி, அதனால அப்படி போடுங்க. நான் மறுபடியும் ஒரு லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம நிப்பாட்டிடலாம். நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க, இல்லை ஓப்பனா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 2 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ இது தருணும், இதுவும் கிளியரா இருக்குது அப்படின்னா ஓகே, விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம சண்டே வந்து வச்சுக்கலாம். சண்டே இதே 4:30 மணிக்கு வச்சுக்கலாமா, 7 மணிக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. நான் குரூப்ல கூட போடுற மெசேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நான் 3வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வெளியூர் போயிட்டு வர்றதுனால 7 மணிக்கு வச்சிருக்கேன். ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து இந்த எல்லா பேரும் கொஞ்சம் 5 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு செஷன் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தா 6 மணிக்குள்ள முடிச்சிடலாம். ஸோ அப்படின்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை மினிமம் எக்ஸ்டென்ஷன் எடுத்தா ஒரு 6:15 6:30 வரை தான் இருக்கும். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சரினா ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு சில வர்றதுக்கு சங்கடப்பட்டாங்கன்னா 5 மணிக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே கண்டினியூ பண்ணனாலும் கண்டினியூ பண்ணலாம். எதுனா அதான் நானே கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா ஒரு சார் 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் வரணுங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க போல, வேற ஒண்ணும் இல்லை. 6:30க்கு மேலனா வாக்கிங் எல்லாம் போடணும்ல. அதனால ஓகே, நம்மளுக்கு இதான் சரியா இருக்கும். சரி, இதுவே நம்ம பாத்துக்கலாம். ஓகே. சண்டே 7 மணிக்கு இருக்கிறேன். இல்ல சண்டே வந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அப்படி. ஏன்னா நான் மற்ற நாட்கள் வந்து 4 to 6 எப்பயும் ரெகுலர் வச்சுக்குவோம். அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. அந்த வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்துறேன், நான் எப்ப வைக்கலாம் அப்படிங்கிற ஞாபகம். ஓகே, பிளான் இஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
இந்த யூடியூப்ல பண்ணுங்க. நான் உடனே யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். வேற டவுட் எப்போ இருந்தாலும் என்னை கூப்பிடலாம். ஆல் த பெஸ்ட். நல்லபடியா பண்ணுங்க. இந்த 27, 28, 29, 30 4 நாளைக்கு இருக்கு. ஆனந்தாவோட எல்லாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ.